everyone, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ஒரு லிப் பாம் எப்படி வீட்லயே பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். இத நம்ம லிப் பாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லனா லிப் டிண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இத நம்ம பண்ணி முடிக்கும் பொழுது நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இதோட ப்ராடக்ட் நம்ம செஞ்சு முடிக்கும் பொழுது இதே கன்சிஸ்டன்சில இதே கலர்ல தான் இருக்கும். வாங்க இதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். நான் இன்னைக்கு 3 வேக்ஸ் எடுத்திருக்கேன். பீஸ் வேக்ஸ் 2 கிராம், கேண்டிலினா வேக்ஸ் 0.5 கிராம், கார்பபா வேக்ஸ் 0.5 கிராம்ஸ். டோட்டலாக 3 கிராம்ஸ் ஆஃப் பீஸ் வேக்ஸ், கேண்டிலினா வேக்ஸ் அண்ட் கார்பபா வேக்ஸ் மூணுத்தையும் சேர்த்து 3 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஆயில் என்னென்ன எடுத்திருக்கேன்னா castor oil, olive oil and coconut oil எடுத்திருக்கேன். மூணுமே each 1.5 மொத்தம் பார்த்தீங்கன்னா 4.5 grams of oil எடுத்திருக்கேன். 3 ஆயிலும் சேர்த்து 4.5 grams. castor oil அதிகமாக யூஸ் பண்ணலாம், olive oil கம்மி பண்ணிக்கலாம், கோகோனட் ஆயிலும் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் கேஸ்டர்ட் ஆயில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிளைடு தரும். நம்ம போடும்பொழுது இந்த மாதிரி ஒரு கிளைடு வருது இல்லையா, இது வந்து நம்மளுக்கு கேஸ்டர்ட் ஆயிலில் தான் வரும். இப்போ உங்களுக்கு வீகனாக வேணும்னா எனக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போட்டிருக்க பீஸ் வேக்ஸ்க்கு பதில் சோயா வேக்ஸ் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சோயா வேக்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஃபைனல் ப்ராடக்ட் நம்மளுக்கு வீகனாக வரும். அப்படி இல்லைன்னா நேச்சுரல் ப்ராடக்டாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும், இந்த வேக்ஸையும் ஆயிலையும் டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இது வேக்ஸையும் ஆயிலையும் நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் ஹீட் பண்ணி அது லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்ததும் ப்ரிசர்வேட்டிவ் போடணும். ப்ரிசர்வேட்டிவ் என்ன எடுத்திருக்கேன்னா பிஹெச்டி பார்த்தீங்கன்னா இது ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் தான். ஃபுட்டுக்கு போடுற ப்ரிசர்வேட்டிவ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது 0.5 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளஸ் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ரோஸ் எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிராம் ஆஃப் ரோஸ் எசென்ஷியல் ஆயில். அதுக்கப்புறமா லிப் சேஃப்டி கலர் வந்து FDA அப்ரூவலில் இருக்கணும். நான் டீப் ப்ரௌன் எடுக்கிறேன். இந்த கலர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து நான் லிக்விட் மாதிரி இருக்க கலர் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். லிக்விட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா விட்டமின் இ ஆயில், உங்களுக்கு கேப்சியூலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டோகோஃபெரால் வந்து நேச்சுரலி டிரைவ்டு விட்டமின் இ ஆயில். இந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் டபுள் பாய்லர் பண்ணிவிட்டு காட்டுறேன். நம்ம வேக்ஸையும் ஆயிலையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு பண்ணுறதுனாலும் இதே மாதிரி பண்ணுங்கள், இல்லைன்னா இண்டக்ஷனில் பண்ணுறதுனாலும் இதே மாதிரி பண்ணுங்கள். டபுள் பாய்லர் மெத்தட் வச்சு இதை மெல்ட் பண்ணி கூல் டவுன் பண்ணக்கூடிய ஃபேஸஸ்லாம் போட்டு லிப் பாமாக நம்ம பண்ணிடலாம். கண்டெய்னர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டெய்னர் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா உங்கள்கிட்ட இந்த மாதிரி யூஸ் பண்ண எதனா லிப்ஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் வச்சுட்டு இருந்தாலும் இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம போட்ட வேக்ஸும் ஆயிலும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, ரெண்டுமே ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போது இதை ஹீட்லேருந்து எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆன அப்புறமா தான் பண்ணணும், இல்லைன்னா திப்பியாக ஒரு மாதிரி வேக்ஸ் தனியாக ஆயில் தனியாக தெரியும். நம்ம போட்டிருக்க வேக்ஸும் ஆயிலும் ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து மெல்ட் ஆகணும். ரெண்டுமே தனித்தனியாக இருக்கக்கூடாது, ரெண்டுமே கம்பைன் ஆகி மெல்ட் ஆகி ஆயில் மாதிரி தான் இருக்கணும். இப்போது ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. மெல்ட் ஆனதும் எடுத்து வச்சுட்டு நம்ம பிஹெச்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ப்ரிசர்வேட்டிவ் நம்ம ஒரு 0.10 கிராம்ஸ் போடலாம். 0.10 கிராம்ஸ்னால் இவ்வளோ தான் வரும். 0.10 கிராம்ஸ் போட்டுட்டு டோகோஃபெரால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ட்ராப் ஆஃப் டோகோஃபெரால். அண்ட் நான் இன்றைக்கி ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ் எசன்ஸும்
எசென்ஷியல் ஆயில் இது. எசென்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஊட்டுறேன்னா மேக்ஸிமம் ஒரு 5 கிராம் 0.5 தான் இருக்கும். இது அவ்வளோதான் போட்டிருக்கேன். எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலாக யூஸ் பண்ணிங்கன்னா அது நேச்சுரலில் வராது. அது எல்லாமே சிந்தட்டிக் தான். இது எல்லாமே நல்லா கலந்துட்டு கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலரும் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 கிராம் மாதிரி கலர் எடுத்துக்கிறேன். 1 கிராம்னால் இவ்வளோ கண்டிப்பாக இருக்கும். கலர் போட்டுக்கலாம். கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் நான் ஒரு வாட்டி ஹீட் வெறும்னே நம்ம ஆன் பண்ணாமல், மெஷின் ஆன் பண்ணாமல் வெறும்னே அந்த பாத்திரத்தில் இருக்க ஹீட்லேயே வச்சு ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டதும் இந்தமாரி ஒரு கண்டெய்னர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஊற்றிடலாம். நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் இதோட கலர். ஓகே, இது செட் ஆனதும் பார்க்கலாம். நம்ம ப்ராடக்டோட அவுட்புட் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கண்டெய்னரில் ஊற்றி வச்சது ரொம்ப அழகாகவே வந்திருக்கு, நல்லாயிருக்கு. இப்போது நம்ம இதை ஷேடை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பீட்ரூட் கலரில் இருக்குது. ரொம்ப சூப்பராக க்ளைட் ஆகுது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா வந்திருக்கு. ஷேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கண்டெய்னரில் ஊற்றி வச்சது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா க்ளைட் ஆகுது. கலரும் சேம், ரெண்டுமே ஒன்றா தானே ஊற்றணும், ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.